விஜய் பத்தி 2 நாளா அவர் பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. கசிய விடப்பட்ட செய்திகளா இல்ல நிதர்சனமா? உங்களுடைய கருத்து என்ன? சார் இது ஆரம்பத்திலே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கிறதா? நான் முன்னாடியே சொல்ற மாதிரி விஜய் வில் ஃபோர்காஸ்ட் ஆல் திஸ் இஷ்யூஸ் ஏர்லியர் இட்செல்ஃப். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது வந்து என்டிஏ இஸ் மை ஐடியாலஜியல் எனிமி. ஓகே. அண்ட் டிஎம்கே இஸ் அ அரசியல் பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப கிளியராக இதை வந்து ஸ்டேட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அவர் வந்து அரசியலே கால் பதிக்கிறார். அப்படி அந்த கால் பதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நரேட்டிவ்ஸ்னால் வந்து எதுக்காக உருவாக்கப்படுது? தே வாண்ட் ஜஸ்ட் மேக் விஜய் அஸ் அ இது வந்து அவங்கள வந்து அவர் ஓட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து வகைப்படுத்தி கூட பார்க்கலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் வந்து திஸ் ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்றதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீமும் கிறிஸ்டியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்டிஏக்கு வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டான்.